அன்பு நண்பர்களே, இன்றைக்கு ஒரு சுவையான அனுபவம். அதாவது இந்த 2006, 7, 8 அந்த ரேஞ்செல்லாம் நம்ம நம்முடைய நண்பர் வச்சுன்னு இருந்த ஒரு அகத்தியர் சன்மார்க்க சபை, அந்த சபைக்கு நாங்கள் போவோம். அப்போ என்னென்னா சித்தர்கள் போற்றி சொல்லுவாங்க. அந்த சித்தர்கள் போற்றி சொல்லும்போது என்ன நிகழ்வு நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே நிறைய அன்பர்கள் இருப்பாங்க, நிறைய வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. அந்த வாலண்டியர்ஸில் ஒரு வாத்தியாரும் ஒருத்தர். அப்போ எல்லோரும் அந்த போற்றி தொகுப்பை சொல்லிகிட்ருக்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே கம்முன்னு இருக்கிறேன். அப்போ அந்த வாத்தியார் என்னை கூப்பிட்டு சொல்கிறாரு, என்னங்க எல்லோரும் போற்றி தொகுப்பு சொல்கிறாங்க, நீங்கள் சொல்ல மாட்டியா? டேய், யாரா அந்த பையன்? எல்லோரும் இங்கே வாய்ப்பாடு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு வாத்தியார் நம்மளை மிரட்டுறாரு. ஆனால் நம்ம எந்த ஒரு நிலையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது அவருக்கு தெரியலை. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த போற்றி தொகுப்பு சொல்லும் பொழுது அங்கே நம்ம கண்களை மூடி அந்த உள்நோக்கி நிற்கும் போது அந்த செவ்வொலியானது அப்படி ஒரு கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் அந்த செவ்வொலியானது பரவி நிற்கும். அதாக கூட நம்முடைய உணர்வு சேரும் பொழுது அபரீத ஆனந்தம், அபரீத ஆனந்தம். அதாவது உச்சி முதல் பாதம் வரை ஒரே நேரத்தில் அப்படியே பிச்சு உதறும். அந்த ஆனந்தத்தை தாங்கவே முடியாது. நம்ம அந்த ஆனந்தத்தில் தலைச்சிக்கிட்டு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறத அவர் ஏதோ தூங்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டார் பொழுது, இல்லை என்ன நினச்சாரு தெரியல. அவர் சித்தர்களுடைய வழியை கடின சித்தர்கள்னு வர்றார். அவர் கடின சித்தர்கள்னு வர. ஆனால் இந்த சித்தர்களுடைய வழி என்ன அப்படின்றத அவருக்கு இது வரைக்கும் தெரிஞ்சுன்னு இருப்பாரா என்னன்றது எனக்கு தெரியல. இருந்தாலும் அன்றைக்கு ஏன் நம்ம அமைதியாக கண்ணை மூடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்றதுக்கான விஷயம் என்னென்னா, அந்த செம்பொருள், வள்ளல் பெருமான் சொன்ன மாதிரி செம்பொருள், செவ்வொளி, பொன்னார் மேனி, அந்த நெருப்பு ஆறு, கொல்லிமலை, அந்த அனுபவத்தில் நம்ம அப்படியே ஆழ்ந்து அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருந்ததை இன்றைக்கு திடீர்னு நினைவு வந்தது. சரி, ஒரு பதிவை போட்டுருமேன்னு அப்படின்ட்டு போட்டேன். இது ஒரு சின்ன சுவாரஸ்யமான அனுபவம். வாத்தியார் சார், இதை பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிங்க நான் ஏன் இன்றைக்கி அமைதியாக இருந்தேன்ட்டு.